ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்ல நீளமாக வரும். இப்போது பீலரை வச்சு நல்லா உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணிடுங்க. பீல் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட 2 சைடு ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நம்ம ஓரங்களை கட் பண்ணுறனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ஒரே சைஸில் நீளமாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்க நல்ல கனமான ஸ்லைசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனமான ஸ்லைசஸாக கட் பண்ண அப்புறமா நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீளமாக எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சு அந்த கோல்டு வாட்டரில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுருங்க. கோல்டு வாட்டரில் உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்படி கோல்டு வாட்டரில் நம்ம ஊற வைக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்குல இருக்க மாவு பொருள் எல்லாம் வந்துடும். அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது கோல்டு வாட்டரில் 1/2 அன் ஹவர் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் இந்த சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இது உருளைக்கிழங்கை கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு சுடுதண்ணியில் ஊற வச்சு. இப்போது இதை வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இதில் எதுவும் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி மெதுவாக கொஞ்சம் ஒத்தி எடுத்துருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த உருளைக்கிழங்கு உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம 2 தடவை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஹீட்டில் ஃப்ளேமை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது அது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைய ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த பிளேட்லேயே வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணலாம். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம அடுப்பில் எண்ணெயவும் ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கடையில் வாங்குகிற மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.